பங்கு சந்தையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் பெரும்பாலும் காமனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகும், ஒரு சில பேருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகாது. என்ன காரணம்? பங்கு சந்தையில் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்குமே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும், ஒரு டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜியோவாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் அனலைசிங் இருக்குது. அது பங்கு சந்தையில், ஓகேங்களா? அதுலேயும் நம்ம சொல்கிறது என்னென்னா, ட்ரேடர், இன்வெஸ்டர், ஸ்கேல்பர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர், ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்னில் மைண்ட் செட்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் யார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செக்ஷனை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ட்ரேடாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டாக இருந்தாலும் சரி பண்ணீங்க அப்படின்னா, உங்களால் 100% இல்லை 1000% உங்களால் ப்ராஃபிட் ரேஷியோ ஏர்ன் பண்ண முடியும். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாருன்னு உங்களை புரிஞ்சுக்கங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ட்ரேடராக இருக்க முடியாது, எல்லாருமே இன்வெஸ்டராக இருக்க முடியாது, எல்லாருமே ஷார்ட்டராக இருக்க முடியாது, சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் அனலைசிங் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம புல் அல்ஃபா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஸ்ட்ராட்டஜின்றதே சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? பெரும்பாலான எல்லா செக்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு சிலபஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த காமன் சிலபஸை காமனாக கொடுத்துருவாங்க ப்ரெசன்டேஷனில், ஓகேங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுப்பாங்கன்னா இல்லை, ஓகேங்களா? ஒரு ஸ்கூலில் கிளாஸஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 30 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னா முடியாது. அதே பேட்டர்ன் தான், ஓகேங்களா? இங்கேயும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பங்கு சந்தைன்றது ஒரு தொழில், ஓகேங்களா? ஒரு தொழிலாக பார்த்தீங்கன்னா அது தொழில், ஓகேங்களா? அது ஒரு கேமராக பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ் ஆஃபே அதிகமாக சம்பாதிக்கிறீங்க. இந்த பேட்டர்னை உடைக்கிறது தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா புல் அல்ஃபாவில் அகாடமி பேஸில் கிளாஸஸ் ரன் பண்ணி போயிட்டு இருக்கு. உங்களுக்கான தனி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யாருன்னு உங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் ஏர்ன் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது தேவையான விவரங்கள் தெரிஞ்சு உங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டேட்டாவை கேட்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.